எங்கள் அத்தா என்னை படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. பொம்பளை பிள்ளை படித்து என்ன பண்ண போகுது? அதுவும் இல்லாமல் ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிடுவேன்னு சொல்கிறாரு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நான் வேணா அவங்க அத்தாட்ட சொல்லி பார்க்கட்டுமா? ஆ, என்னை விட நீ நல்லா படிக்கிற பொண்ணு, நீ தான் ஸ்கூல்லே நல்ல மார்க் வாங்குற. நான் வேணா அவங்க அத்தாட்ட சொல்லி பார்க்கட்டுமா? ரெண்டு பேரும் என்ன மும்முரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? கஜிஜாத்தா, நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு காலேஜில் சீட்டு கிடச்சிச்சு. அதை தான் நான் கஜிஜாட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். கஜிஜாவை நீங்கள் படிக்க வேணான்னு சொன்னீங்களாமே, நல்ல மார்க் வாங்குற பொண்ணு. அவளோட ஆசை டீச்சர் ஆகணும் தான். அவள் ஆசைலாம் என்ன ஆகிறது? அவள் ஆசைலாம் என்ன ஆகிறது? தயவு செஞ்சு அவளை படிக்க வைங்க. இந்தா, இது பேங்க் அப்ளிகேஷன். இது ஃபில் பண்ணித்தா. இதே அப்படியே ஃபில் பண்ணித்தா. அத்தா, இது டீச்சர் படிப்புக்கான அப்ளிகேஷன். இது எனக்கா? நான் படிக்கவா? ஆமாம். என்ன என்னை படிக்க வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க? பொம்பளை பிள்ளை படித்து என்ன பண்ண போகுதுன்னு சொன்னீங்க. இப்போ எப்படி சம்மதிச்சிங்க? 2 மணி நேரத்திற்கு முன்பு. காட்சி 2. பங்கு பெறுபவர்கள் உசேன், உசேனின் நண்பன் அமீர். என்ன அலிம்பாய், உங்கள் பொண்ணுக்கு என்ன மாப்பிள்ளை பார்த்து இருந்தீங்களே, என்னாச்சு? அதை ஏன் கேட்குறீங்க உசேன் பாய்? நல்லா படிச்சுக்கிருந்த பிள்ளைய தேவையில்லாம படிப்பை நிறுத்திட்டு இருக்கேன். சரி, அடுத்து மாப்பிள்ளை பார்க்கலான்னு போனால் எல்லாரும் படித்த பொண்ணு தான் வேணும், படிக்காத பொண்ணு வேணாங்கிறாங்க. அந்த காலம் மாதிரி அப்பா இருக்கு. படிப்பு தான் நம்மளுக்கு எல்லாமே. மதிப்பு, மரியாதை, கௌரவம் எல்லாம் படிப்பு தானே. நம்ம 4 நல்லதை பண்ணி சொர்க்கத்துக்கு போகலான்னு நினைப்போம். ஆனால் படிப்பே ஒரு சொர்க்கம் தானே. படித்தவனுக்கு இந்த உலகம் ஒரு சொர்க்கம் தான். இதே படிக்காதவர்களுக்கு இது ஒரு நரகம் தானே. இங்கே பாரு ஹுசைன், நம்ம தான் படிக்கலைனாலும் நம்ம பிள்ளைகளை ஏற்றெடுக்கணும். அவங்க ஆசைப்படுவதை செஞ்சாலே போதும். நம்ம வாழ்க்கை நல்லபடியாக போகும். நான் பண்ண தப்ப நீ தயவு செஞ்சு பண்ணிடாத. வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பெண் கல்வி கூடாது என்பது குற்றம். பெண் கல்வி நாட்டிற்கும் வீட்டிற்கும் பெருமை. அஸ்ஸலாமு அலைக்கும்.